பொதுவா கோயில்னா ராஜகோபுரம், கொடிமரம், பலிபீடம், தூண்கள், மண்டபங்கள், பெரிய பெரிய பிரகாரங்கள், அதுல பரிவார தெய்வங்கள், சிலைகள்னு தான் பார்த்திருப்போம். ஆனா இது போல எதுவுமே இல்லாம இயற்கையாகவே உருவானதுதான் ஸ்ரீ பாலகுருநாதீஸ்வர சுவாமி கோயில். கோயில் மட்டுமில்ல, இங்க இருக்கக்கூடிய சில சிலைகள் கூட இயற்கையாகவே அமைஞ்சிருக்குன்னா அதிசயமா இருக்குல்ல? ஆமா, முழுக்க முழுக்க தெய்வீகத்தன்மை நிறைஞ்ச மூலிகைச் செடிகளாலும் மரங்களாலும் உருவான ஸ்ரீ பாலகுருநாதீஸ்வர சுவாமி கோயில்ல 500 வருஷம் பழமை வாய்ந்த ஆலமரத்துல நரசிம்மர், நாகங்கள்னு பல தெய்வ ரூபங்கள் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கிறத பார்க்கும்போது பிரமிப்பா இருந்துச்சு. ஸ்ரீ பாலகுருநாதீஸ்வர சுவாமி கோயில்ல உள்ள ஆலமர கிளைகளுக்கும் இடுக்குகளுக்கும் இடையே சுயம்புவா இருக்கிற சுவாமிகளுக்கு பூஜைகளும் தீபாராதனைகளும் தினந்தோறும் நடக்குது. இயற்கையாகவே இப்படி காட்சி தர நரசிம்மரை வழிபடுறதால தீய சக்திகள் விலகி 8 திசைகள்ல இருந்தும் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் நம்மள தேடி வருமா. இதுபோல இயற்கையா உருவான தெய்வ ரூபங்களை தரிசனம் பண்றது தெய்வத்தை நேர்ல பாக்குற மாதிரி ஒரு அனுபவத்தை தர்றதாகவும் அது தங்களோட பெரிய பாக்கியமாவும் நினைக்கிறாங்க இங்க வர்ற பக்தர்கள். தெய்வத்தோட பரிபூர்ண அருள் இருந்தாதான் இந்த மாதிரியான இயற்கை ரூபங்களை தரிசிக்க முடியும்னு சொல்றதால நீங்களும் ஸ்ரீ பாலகுருநாதீஸ்வர சுவாமி கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கட்டும்.